Hello friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இணையதளங்கள் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வெப்சைட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அதாவது உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த மாதிரி வெப்சைட்ல வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கரியர் நல்லா இருக்குங்க. அட் தி சேம் டைம் நீங்க புதுசா டெய்லி ஏதாச்சும் கத்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா லேர்ன் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லைங்க, நிறையவே இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு சில வெப்சைட்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து நீங்கள் புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கலாங்க. ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு த வீடியோ. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வெப்சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா keepmeout.com. இந்த வெப்சைட் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் இல்லாத மாணவர்களே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் அடிக்ட் ஆகியிருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்டில் அடிக்ட் ஆன மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய மைண்டு கண்ட்ரோலாகவே இருக்காதுங்க. ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் போட்டு வந்துடலாம், இல்லை ஒரு சேட் பண்ணிட்டு வந்துடலாம், அப்படி இல்லை யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அவங்க மைண்டு வந்து அலைப்பாய்ஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எவ்வளோ நிமிஷம் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட் நம்ம என்ட்ரு பண்ணிட்டு அந்த மினிட்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டா போதும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நிமிஷம் வந்து அந்த பர்டிகுலர் சைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்க, ஓப்பன் ஆகாதுங்க. நீங்களே நினைச்சா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் படிக்கும் போது இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் எதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டு படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் ஆகுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. edx.orgங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாச்சும் படிப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூ சப்ஜெக்ட்லாம் என்னென்னலாம் இருக்குது இந்த உலகத்தில், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் யூனிவர்சிட்டியோடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் இது இருக்குங்க. டாப் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த மாதிரி கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வந்து ஆன்லைன் நிறைய கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து படிச்சிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் அதிகமாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது என்ன படிக்கணும்னு தெரியலன்னா இந்த வெப்சைட்டை வந்து பாருங்கள். இதில் நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்ன கிளாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ இதெல்லாம் வந்து ஆன்லைனில் எடுக்கிறாங்க. ஸோ இது நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதாவது நிறைய படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள், க்ரோ த்ரூ பண்ணுங்கள். அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா udacity.com. இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே இதில் இருக்குங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைனில் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, நிறைய பாப்புலர் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாங்க, அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க. நிறைய படிக்கணும்னு நினச்சா மட்டும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் க்ரோ த்ரூ பண்ணி பாருங்கள். அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா academicearth.org. ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வெப்சைட்டில் சொன்ன மாதிரி தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் டிகிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோ டியூட்டோரியல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் வந்து ஃபாரின் அப்ராடில் வந்து ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் டிகிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் வந்து க்ரோ த்ரூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அங்கே வந்து என்ன கோர்ஸ் படிக்கலாம், ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா coursera.org. ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து இவங்க வந்து ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் என்னென்னலாம் ஸ்டடீஸ் இருக்கோ எல்லாமே இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க ஆன்லைனில். அது மட்டும் இல்லாமல் இவங்க டாப் யூனிவர்சிட்டி டைப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணலாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லா மெட்டீரியலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா lifehacker.co.uk. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லண்டன் பேஸ்டு வெப்சைட்டுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க. நம்ம லைஃப்க்கு வந்து முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதாவது நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணோம்னா அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எங்கேயாச்சும் கிடைக்குமா எதிர்பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து நிறைய தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கிடைக்குமா, நம்ம ஆன்லைன் சர்ச் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பற்றின விஷயமாகட்டும், லைஃப் பற்றின விஷயமாகட்டும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பணம் எப்படி சம்பாதிக்கிறது இருந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னெல்லாம் யோசிக்கணும், ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டுங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா unplugthetv.com.
இந்த வெப்சைட் நேம்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ டிவி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த வெப்சைட்டை க்ரோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுடைய அறிவு வளரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ டியூட்டோரியல் போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா டெக்னாலஜி பற்றின விஷயம், அப்புறம் வந்து நிறைய உங்களுடைய எஜுகேஷன் பற்றின விஷயம், நிறைய வீடியோ பார்க்கலாங்க இந்த வெப்சைட்டில். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அட் எ டைமில் ஒரு வீடியோ தாங்க பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கீழே ஐ வாண்ட் டு வாட்ச் சம்திங் எல்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். டெக்னாலஜி பற்றின விஷயமாகட்டும், எஜுகேஷன் பற்றின விஷயமாகட்டும், கண்டிப்பாக உங்களுடைய அறிவை வளர்க்கக்கூடிய விஷயமா இந்த வெப்சைட்டில் இருக்குங்க. அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா mentalfloss.comங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வெப்சைட்டில் இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு, அப்புறம் ஃபுட்டு, கல்ச்சர் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ஸு அதாவது வாழ்க்கையின் உண்மை தத்துவங்கள்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா studentrecipes.com. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஃபுட்டு மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக இந்த வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தெரிஞ்சால் கூட இந்த வெப்சைட்டில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாங்க. ஸோ அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கா, செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா webmd.com. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் எதனா வந்துச்சுன்னா ஸோ அது வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ எதனால் அந்த சிம்டம்ஸ் வந்துச்சு, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் வந்து இவங்க வந்து எக்ஸாக்ட் மெடிசன் வந்து என்னென்னு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் ஏதாச்சும் நிறைய ஹெல்த் குறிப்புகள்லாம், அதாவது ஹெல்த் டிப்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து வியாதி உங்களுக்கு வந்துச்சுன்னா அது எதனால் அவங்க வியாதி வந்துச்சு, ஸோ அதை வந்து எப்படி க்யூர் பண்ணலாம், எப்போ டாக்டர் நீங்கள் பார்க்கலாம், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் டிப்ஸ்லாம் இவங்க கொடுக்குறாங்க. A to Z கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா sleepyti.meங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய தூக்கத்தை வந்து ஆராய்ச்சி செய்யுங்க. அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து டெய்லியே வந்து எப்போ தூங்குறீங்களோ அந்த டைமை பதிவு பண்ணணும். டெய்லி எப்போ எழுந்துக்கிறீங்களோ அந்த டைமை வந்து நீங்கள் பதிவு பண்ணால் போதுங்க. உங்கள் தூக்க நேரத்திற்கு ஏற்ப பல ஆலோசனைகள் வழங்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூங்கும் நேரத்தின் அளவே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டும் உங்கள் தூக்கம் போதுமானதா, அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஸ்லீப் பண்ணணுமா, எல்லாமே வந்து உங்களுக்கு டிப்ஸ் நிறைய கொடுக்குங்க. அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா moneysavingexpert.com. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸு, ஸோ அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இதில் கெட் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிதி விவரங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது, ஸோ இது பற்றி தகவலாக அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பல பேங்க்ஸோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஸோ பேங்க் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா wisebreed.com. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிதி ஆலோசனைகள்லாம் கிடைக்குங்க இந்த வெப்சைட்டில். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடியாஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது வருவாய் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நான் பார்க்க போகிற வெப்சைட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா mint.com. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டா போதுங்க. உங்களுடைய வரவு செலவெல்லாம் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு, ஸோ அதெல்லாம் எவ்வளோ நீங்கள் கெயின் பண்ணுறீங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதற்கேற்ப வந்து உங்களுக்கு வந்து பல ஆலோசனைகளை இந்த வெப்சைட் வழங்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா வெப்சைட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக என்னாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கே நான் வீடியோ போடும்போது இந்த வெப்சைட்லாம் பார்க்கும்போது மொக்கையாக தான் இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் தான் வீடியோ போட வேண்டியதாக போச்சு. ஸோ இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனா வேறு ஒரு நல்ல வீடியோவில் நல்ல வெப்சைட்டோட பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.